என்டர்டெய்னிங் பண்ணக்கூடிய படங்கள் வந்து வர்றது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் 90ஸில் வந்த திரைப்படங்கள் எல்லாம் மறுபடியும் வெளியிடக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கு. 3 அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் வந்து ஓட்டியிருக்காங்க. அதாவது 4 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த படம் வந்து வசூல் ஈட்டி கொடுத்துருக்கு. ஜனவரியிலிருந்து வெளிவந்த படங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து போலித்தனமான படம். தமிழில் வெளிவந்து இப்படியான ஒரு பிராடுத்தனமான படமாக எடுத்தால் எந்த படம் ஓடும்? அதான் இப்போ வந்து கில்லியை போட்டு ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த படம் வந்து தியேட்டரில் வந்து டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு ஃபுல்லாகி ஓடிட்டுருக்கு. மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் தேனி கண்ணன். சமீப காலத்திலேருந்து தமிழ் சினிமா வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஆரோக்கியமான போக்கு இல்லை. ஏன்னா நல்ல படங்கள் வந்து ரசிகர்களை என்டர்டெய்னிங் பண்ணக்கூடிய படங்கள் வந்து வர்றது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் 90ஸில் வந்த திரைப்படங்கள் எல்லாம் மறுபடியும் வெளியிடக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கு. அதுவும் சென்னையில் இருக்கிற கமலா சினிமாஸில் வந்து அதிகமாக ஒரே ஒரு தியேட்டரில் ஆன்லைனில் புக்கிங் மட்டுமே வச்சுக்கிட்டு நிறைய படங்களை ரீரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக வந்து தனுஷ், ஸ்ருதிஹாசன், சிவகார்த்திகேயன் இவங்களாம் நடித்த 3 அந்த 3 ஐஸ்வர்யா டைரக்ஷன் பண்ணியிருந்த அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் வந்து ஓட்டியிருக்காங்க. கமலா சினிமாஸில் 3 மாதம் ஓட்டி அதாவது 4 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த படம் வந்து வசூல் ஈட்டி கொடுத்துருக்கு. இது முழுக்க கமலா சினிமாஸுக்கு மட்டும்தான் சேரும் இந்த 4 கோடி ரூபாய். அதுவும் டிக்கெட் வந்து ஒரு 60 ரூபா 75 ரூபா இவ்வளோ தான், 150 ரூபாலாம் கிடையாது. இப்படியாக ஒவ்வொரு படமும் வாரணம் ஆயிரம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் இன்னும் சில படங்களை வந்து தொடர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து விஜயோடைய கில்லி படம் வந்து யாரும் எதிர்பார்க்குற வகையில் வெளியிட்டு அது எல்லா தியேட்டர்கள்லையும் கிட்டத்தட்ட நம்ம கமலா சினிமாஸெல்லாம் வெளியிட்ருக்காங்க. இவங்க வெளியிடுறதை பார்த்துட்டு அடுத்தடுத்து வேறு திரையரங்குகள் கில்லி படத்தை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் இப்போ வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியிடுறதுனா எங்கே லோக்கல்லாம் கிடையாது, இங்கே நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, நியூசிலாந்தில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில் இங்கெல்லாம் வந்து இந்த கில்லி படத்தை வந்து வெளியிட்ருக்காங்க. ஒவ்வொரு வெளியிடப்பட்ட இடங்களிலையும் சும்மா வந்து அப்படியே வசூல் வந்து அள்ளி குவியுது. ரசிகர்கள் வந்து தியேட்டரை ஃபுல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறதா, ஆரோக்கியம் இல்லை இது வந்து ஆபத்தானதுன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ இருக்க இயக்குநர்கள் வந்து ஒருவேளை படமே எடுக்காமல் நல்ல படங்களை கொடுக்க முடியாமல் திணறாங்களோன்னு அப்படி யோசிக்க தோணுது. இது வந்து மொழி மலையாளமோ ஹிந்தியோ அதெல்லாம் கிடையாது. நல்ல படம் யார் எடுத்தாலும் ஓடும். மஞ்சுமால் பாய்ஸ் எப்படி மஞ்சுமால் பாய்ஸ் பிரேமலு படம் வந்து மொழி தாண்டி வந்து 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்ததோ, இப்போ பிரேமலு படத்தை வந்து 2ஆம் பாகம் எடுக்க போகிறாங்க. அப்படி வந்து கடந்த ஜனவரியிலிருந்து வெளிவந்த படங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து போலித்தனமான படங்கள். தமிழில் வெளிவந்தது எல்லாம் போலித்தனமான, சும்மா தமிழ் படங்கிறதுக்காக தலையில் தூக்கி வச்சுலாம் கொண்டாடக்கூடாது. தெலுங்குலேயே நீங்கள் வந்து ஆஞ்சநேயா படத்துடைய ஹனுமன் படத்துடைய 2ஆம் பாகத்தை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அது வந்து மொழி அது தமிழ்லேயும் நல்லா போச்சு. கலைக்கு மட்டும்தான் மொழியெல்லாம் வந்து இல்லை. நீங்கள் சும்மா தமிழ் படத்தை வந்து தவறாக பேசாதீங்க. தமிழ் படம் நீ நல்லா படம் எடியா, முதல்ல தவறாக பேசாமல் இருக்கும். நல்ல படத்தை எடு, தியேட்டரில் வந்து என்டர்டெய்னிங்காக ரசிகர்களை வச்சுக்க. சும்மா வந்து இன்னும் வந்து அதாவது பேயின்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, நிழல் அப்படி டவன் போகிறது, டம்னு சத்தம் கேட்குறது, இப்படியான ஒரு பிராடுத்தனமான படமாக எடுத்தால் எந்த படம் ஓடும்? அதான் இப்போ வந்து கில்லியை போட்டு ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த படம் வந்து தியேட்டரில் வந்து டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு ஃபுல்லாகி ஓடிட்டுருக்கு. இது மாதிரி இன்னும் தொடர்ந்து பல படங்களை வந்து தயாரிப்பாளர்கள் சுதாரிச்சுக்கிட்டு அதாவது சும்மா ரிலீஸ் பண்ணுறது கிடையாது, அதை வந்து மாடர்னைட் பண்ணி தொழில்நுட்ப அளவில் வந்து அதை வந்து மேம்படுத்தி ரசிகர்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பாடல்களும் ஒரு காரணம். அந்த படத்தில் கில்லி படத்தில் எல்லா பாடலும் நல்லாயிருக்கும். வாரணம் ஆயிரம் படத்தில் பாட்டுக்காகவே அந்த படம் கவனிக்கப்பட்டுச்சு.
ஆனால் கடந்த இப்போ வந்திருக்கிற படங்களில் வந்து எந்த படத்துலையாவது பாட்டு நல்லா இருக்கா? பாட்டு எதுவுமே சரியில்லை. படம் வெளியில் போனோன்னா பாட்டும் வெளியே ஓடி போயிடுது. யார் மைண்டில் நிற்கலை. ஒரு வாய் திறந்து பாடவே முடியல. இப்படியாக தமிழ் சினிமா வந்து ஒரு மோசமான சூழலில் போய் புதிய படங்கள் வந்து மோசமான சூழல்லையும் கதை சூழல்லையும் மோசமான ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்க நேரத்தில் மறு வெளியீடுகள் ரீரிலீஸ் என்று சொல்லக்கூடிய மறு வெளியீடுகள் வந்து தொடர்ந்து அதிகரித்து வருவது சினிமாவுக்கு நல்லது. ஆனால் படைப்பாளர்களாக இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு நல்லதில்லை. அவங்களால புதுசாக சிந்திக்க முடியலையா? புதிய ஆட்களை வந்து புதிய கதாபாத்திரங்களையும் புதிய கதை களத்தையும் கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிறத இங்கே ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஆனாலும் இந்த கில்லி மாதிரியான படங்கள் வந்து விஜய்க்கு வந்து இந்த நேரத்தில் ஓடுறது வந்து தொடர்ந்து அவருடைய மற்ற படங்களையும் ரீரிலீஸ் பண்ண வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக வந்து துப்பாக்கி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணி மறுபடியும் அதை வந்து வெளியிடும் பொழுது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த படத்தை வெளியிடும் பொழுது எவ்வளவு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த விஜய்க்கு வந்து பெரிய கை கொடுக்கும். அது வந்து அவருடைய அரசியல் பயணத்துக்கு பெரிய ஒரு தெம்பாக வந்து அமையும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால் தமிழ் ரசிகர்களும் தமிழ் திரைப்பட இயக்குநர்களும் நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்தால் மட்டுமே தமிழ் படங்கிறதுக்காக நம்ம கொண்டாட முடியுமே தவிர இந்த ரீரிலீஸ் பண்ணக்கூடிய கலாச்சாரம் நல்ல விஷயமாக இருந்த நாஸ்டாலஜி நம்ம பார்த்து அந்த நாளில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம். சிலர்லாம் வந்து கில்லி வரும்பொழுது தேட்டரில் டிக்கெட்டு வாங்கி 15 ரூபா டிக்கெட்டு வாங்கி பார்த்த அந்த டிக்கெட்டுகளை வந்து முகநூலில் பதிவிட்டிருக்காங்க. நான் அப்போ வந்து இவ்வளோ வாங்கி பார்த்தேன், இன்றைக்கி வந்து என் குழந்தைங்களோட நான் அந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி காலேஜ் படிக்கும் போது பார்த்தேன், இப்போ குழந்தைங்களோட பார்க்குறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாதிரியான சினிமா என்பது வெறும் இடைவேளை விட்டு வணக்கம் போடுவதல்ல, இடைவேளை இல்லாமல் உங்களை பார்த்தோன்னே வணக்கம் போட வைக்கணும். அப்படி தான் நீங்கள் படைப்பை வந்து படைப்பாளர்கள் வந்து தயாரிப்பீங்கணும். அப்படி தயாரிக்காமல் நீங்கள் எங்களால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லி இந்த ஜிம்மிங்ஸ் பண்ணி ஏமாத்துகிற திரைக்கதையும் கதைக்களத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது தமிழ் சினிமா மட்டும் எந்த சினிமாவாக இருந்தாலும் அது ஒழிஞ்சு போயிடும். அது தயாரிப்பாளர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் எந்த 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் இயக்குநர்கள் வந்து தீவிரமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது. அந்நிய மொழி அதாவது பிற மொழி படங்கள் இங்கே தமிழ் சினிமா களத்தில் வந்து வெற்றிகரமாக ஓடுவதும் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த திரைப்படங்களை மறுவெளியீடு செய்வதும் என்பது ஆரோக்கியம் இல்லை. புதுசாக வந்து சிந்திக்க தெரியாத இயக்குநர்களும் முன் வந்து படம் எடுக்க தயாராக இல்லாத தயாரிப்பாளர்களும் தான் இருக்காங்கன்னு தான் அதை காமிக்குது. இது நல்ல விஷயமா என்பதை ரசிகர்களுடைய கவனத்துக்கு விட்டு விடுவோம். நன்றி, வணக்கம்.